அன்று யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். ராஜகுமாரன் என்று சொல்லுகிறார். வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டுமானால், உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக அதிசயமாக அவர் வழிநடத்தி வருகிறார். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு அற்புதமாக தந்திருக்கிறார். அப்படி நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியா அப்படியே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்படி சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்படியே அவரை ஊற்று கவனியுங்கள். அவருடைய சமூகம் எவ்வளவு பெரியது, அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரியது, அதை ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கும். ஹல்லேலூயா. அப்படியே இருந்த வண்ணமாக கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி எல்லாருமாக ஆண்டவரை நாமும் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை, ரொம்ப அதிகமாக இல்லை, சில காரியங்களை நாம் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 25:34 ವಚನ. ಮತ್ತೇಯು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯವು 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ ನೋಡೋಣ. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ಈ ಮಾತು ಸ್ವಲ್ಪ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿರಿ. வாருங்கள், ಬನ್ನಿರಿ, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கிறது. ಈ ಮಾತು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದಂತದಾಗಿದೆ. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. நீங்களும் நானும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ನೀವು ನಾವು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೀವಿ. நம்முடைய ஆதி பிதாக்களை சிந்தித்து பாருங்கள். ನಮ್ಮ ಮುಂದಿನ ಪಿತೃಗಳು ನೋಡಿರಿ. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தார். ஆபிரகாமன் ಒಬ್ಬರಾಗಿದ್ದರು. அந்த ஆபிரகாமை கர்த்தராகிய தேவன் அவரை பெருக பண்ணி, ஆபிரகாಮನ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸುವೆ ಅಂತ ಹೇಳಿ அவரை ஆசீர்வதித்தார். ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದರು. ஆண்டவர் சொன்ன பிரகாரமே நடந்தார். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ಆತನು ನಡೆದರು. ஆகவே ஆபிரகாம் ஆண்டுடைய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். ಆದ್ದರಿಂದ ஆபிரகாம் ಸಕಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. அவருக்கு பின்னாக வந்த ஈசாக்கை பார்க்கும் பொழுது, ಆತನಿಗೆ ಹಿಂದೆ ಬಂದಂತ ಇಸಾಕನ ನೋಡುವಾಗ கர்த்தருடைய மகிமை அவர் மேல் இறங்கிற்று. ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಆತನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿತು. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தாரோ, ஆபிரகாம் ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಂಡರು, அதே போல் அவருடைய மகனாக ஈசாக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கண்டடைந்தார். ಅದೇ ಪ್ರಕಾರವೇ ಆತನ ಮಗನಾದ ಈಸಾಕನು ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. வறுமையான சமயத்திலே, ಬರಡಾದ ಸಮಯದಲ್ಲಿ, பஞ்சம் பெருகி இருக்கும் பொழுது, ಬರಗಾಲದಲ್ಲಿ அவர் விதை விதைத்து 100 மடங்கு பலனை கண்டார். ಆತನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತು 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕಂಡರು. ஆபிரகாம் பின்னால் வந்த இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் மகிமையாய் இருந்தது. ஆபிரகாಮನ ಹಿಂದೆ ಬಂದಂತ ಈಸಾಕಿನ ಮಹಿಮೆ ಅದು ಬಹಳವಾಗಿತ್ತು. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಇಸಾಕ ನೋಡಿ ಹೇಳಿದರು, இந்த பட்டணத்திலே வாசம் பண்ணு, ನೀ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ. உன் தகப்பனுக்கு கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரம், ನಿನ್ನ ತಂದೆಗೆ ಕೊಟ್ಟೆ ಆಜ್ಞೆ ಪ್ರಕಾರವೇ, தகப்பனுக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் ನಿನ್ನ ತಂದೆಗೆ ಕೊಟ್ಟೆ ಮಾತಿನ உன்னையும் ಪ್ರಕಾರವೇ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ அப்படியே ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. அவருக்கு பின்னால் வந்த, ಅವರಿಗೆ ಹಿಂದೆ ಬಂದಂತ, ஈசாக்கு பின்னால் வந்த ಈಸಾಕಿನ ಹಿಂದೆ ಬಂದಂತ
ಪಡೆದುಕೊಂಡಂತ இங்கே யாக்கோபை பாருங்கள். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ನೋಡಿರಿ. தகப்பன் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ತಂದೆ ಪಟ್ಟಿದಂತ இவர் ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತಲೂ பெற்ற ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ಹೊಂದಿಕೊಂಡ ಆಶೀರ್ವಾದ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಮಾಡುವುದು ಪ್ರಕಾರವೇ உன்னை கைவிடுவதில்லை என்றார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்படியே அவர் கைவிடப்படாதபடிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். ಹಾಗೆ ಆತನು ಕೈ ಬಿಡದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. அவர் பெற்ற ஆசீர்வாதங்கள் மகிமையாய் இருந்தது. ಆತನು ಪಟ್ಟಿದಂತ ಆಶೀರ್ವಾದ ಅದು ಮಹಿಮೆ அவருக்கு ಆಗಿತ್ತು. பின்னால் வந்த ಅವರಿಗೆ ಹಿಂದಾಗಿ ಬಂದಂತ யோசேப்பை பாருங்கள். ಯೋಸೇಫನ ನೋಡಿರಿ. யோசேப் இருந்த இடம் உள்ளும் வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ಯೋಸೇಫನಿದಂತ ಸ್ಥಳವು ಹೊರಗಡೆನೂ ಒಳಗಡೆನೂ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. அப்போ ஆதி பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் ಹಾಗಂತ ಮುಂತ್ರು ಪಿದಾಕಲಾಗಿರುವಂತ பிதாவினால் வந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. ಆ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. அதுதான் இந்த மத்தேயு 25:34 சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಮತ್ತ 25:34ನೇ ವಾಕ್ಯವೇ வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. ஆதி பிதாக்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் ನೀವು ಮುಂದಿನ ಪಿತೃಗಳು ಪಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತಲೂ இன்றைக்கு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மகா மேன்மையான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ಇವತ್ತು ತಂದೆ ನಮ್ಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಅದು ಮಹಾ ಮೇನ್ಮೆಯಾಗಿ ಆಗಿದೆ. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ಆಶೀರ್ವಾದವು ನೀವು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ஆசீர்வாதம் நமக்குள் வர வேண்டுமானால் ಆ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕೆಂದರೆ நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು? பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ தகுதியான தகுதி இருக்கிறதா? ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇದೆಯಾ? நமக்குள் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இருக்கிறதா? ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಹಿಮೆ ಇದೆಯಾ? அவருடைய சகல ஆசீர்வாதங்கள் நம் மேல் வருவதற்கு நாம் எந்த விதத்தில் காத்திருக்கிறோம்? ಆತನ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ? சில விதமான காரியங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ಸತ್ಯ ವೇಗದ ವೇದದಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பிதாவினால் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದರೆ சில வழிமுறைகளுக்குள்ளே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ಕೆಲವೊಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಕೊಡಬೇಕು. ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವರು எப்படி ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ? அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ನಾವು ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ஒரு ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು விஷயம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ ದೇವರ ಬಳಿ ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ದೇವರೇ, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நான் எப்படிப்பட்டவன்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ எந்த தகுதி என்னிடத்தில் இருக்கிறது? ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ? எப்படி என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು வேதம் ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? அதன்படி நடக்க ಅದನ್ನ ಪ್ರಕಾರವೇ என்னை ನಡೆಯುವುದಕ್ಕೆ ஆசீர்வதியும் என்று கேட்போமா? ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋಣವಾ? ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தருவோமா? ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? நேசிக்கிற மகா பரிசுத்த நிறைந்த ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರೇ, அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, உம்முடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ನಿಮ್ಮ ಪಾದದಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು நான் பெற்றுக்கொள்வதற்கு ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ என்னை எந்த விதத்தில் நீர் அழைத்திருக்கிறீர்? ನನ್ನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕರೆದಿದ್ದೀರಾ? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, என்னை ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ದೇವನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நான் ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தகுதியானவனாய் என்று சொல்லி ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾ உமது ಎಂಬುದಾಗಿ கரத்தில் வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ என்னை ಬಂದಿದ್ದೇನೆ. ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು என்னோடு ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. பேசும். ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿರಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இந்த வசனத்தை நன்கு நாம் கவனிச்சு பார்க்கலாம். ಈ ವಾಕ್ಯವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡೋಣ. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றார். ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதன் ஆரம்பம் என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಕೊನೆ அப்பொழுது ராஜா ಆಗ ಅರಸನು தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ತಮ್ಮ ಬಲಗಡೆ ನಿಂತಿರುವವರನ್ನು ನೋಡಿ, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, உலகம் உண்டானது முதல் ಲೋಕವು ಸೃಷ್ಟಿದೆ ಮೊದಲುಗೊಂಡು உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಪಟ್ಟಿರುವಂತ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நீங்களும் நானும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும், ನೀವು ನಾವು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ಲೋಕವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದನ
நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ನಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಪಟ್ಟಿರುವಂತ ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನೀವು ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப ராஜ்யம் சுதந்தரிக்கப்பட வேண்டுமானால் ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, உங்க பேர் ನಿಮ್ಮ ಹೆಸರು ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமானால் ನಿಮ್ಮ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ நீங்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம். ನೀವು ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற அந்த வார்த்தைக்கு தகுதியாய் இருப்பீர்கள். ಬನ್ನಿರಿ, ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಎಂಬ ಮಾತಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ. அப்ப வேதம் எங்கே சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? வெளிப்படுத்தல நீங்கள் காணும் பொழுது ಪ್ರಕಟಣೆಯು ನೋಡುವಾಗ அங்கே தெளிவாக சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? பாருங்க, ನೋಡಿರಿ, வெளிப்படுத்தி ಪ್ರಕಟಣೆ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அங்க என்ன குறிப்பிடுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರ இன்றைக்கு ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அதை ಬರೆದು பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக ಅದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ தூதர்களுக்கு முன்பாக ದೂತರ உன் ಮುಂಭಾಗದಲ್ಲಿ பெயரை அறிக்கையிடுவாரா? ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಅರಿಕೆ உன் ಮಾಡುತ್ತಾರೆ. பெயரை அறிக்கையிடுவாரா? ನಿನ್ನ ಹೆಸರು ಅರಿಕೆ அன்று ಮಾಡುತ್ತಾರೆ. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ಯಾಕೋಬ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬ ಅಲ್ಲ, இஸ்ரேல் என்று சொல்லுகிறார். ಇಸ್ರೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ராஜகுமாரன் என்று சொல்லுகிறார். ರಾಜಕುಮಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் வீட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால், ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டுமானால், ಆತನ ರಾಜ್ಯ ಒಳಗೆ ನುಗ್ಗಬೇಕಾದರೆ உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இங்கே இதே வெளிப்படுத்தல் 20:15 பார்க்கும் பொழுது ಪ್ರಕಟಣೆ 20:15 ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸೋಣ. சீக்கிரமாய் பாருங்கள். ಜೀವ ಪುಸ್ತಕத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, காணப்படாத எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினியின் கடலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ உன் ದೇವಜನರೇ, பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்குமானால் ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದರೆ நீ அவளது வரல வருஷத்தில் இருப்ப. ನೀನು ಆತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ உன் ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இதே வெளிப்படுத்தல் 21:7 பார்க்கும் பொழுது ಪ್ರಕಟಣೆ 21:7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அங்கே என்ன சொல்லுகிறார் ಅಲ್ಲಿ கவனிப்போம். ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗಮನಿಸೋಣ. படிக்கலாம். ஜெயங்கொள்கிறவன் ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதற்கு உங்க பெயர்? ಏನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು? எதற்கு உங்க பெயர்? ಏನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು? ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ அப்ப ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. தகப்பனுடைய பிள்ளையாகிய நீ ತಂದೆ ಮಗಳಾಗಿರುವಂತ ನೀನು சகலத்தின் ஜெயம் எடுக்க வேண்டும். ಸಕಲವನ್ನು ಜಯ ಹೊಂದಬೇಕು. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ நீ ಅಂದರೆ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நீ உன்னை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. ನಿನ್ನ ನೋಡಿ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೆಂಬ ಮಾತು ಹೇಳಕ್ ಆಗುವುದಿಲ್ಲ. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು முதலாக சொல்றார், ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಬೇಕು. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீ
ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ அவருடைய வலது பக்கத்தில் நீ உட்காருவாய். ಆತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನೀನು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ. வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 3:21 ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ಅದ್ಭುತವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಾತು. வாசிப்பு 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வலது பக்கத்தில் உட்காருகிற அந்த அருகதை உனக்கு கிடைக்கும். ಆತನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಆ ಯೋಗ್ಯತೆ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நீ ஒரு கம்பெனில வேலை செய்கிறேன்னா, ನೀನು ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯ ಅಂದರೆ ஒரே விதமா நீ வேலை செய்ய விரும்ப மாட்டா. ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. உனக்கு ஒவ்வொரு வருஷமும் உன் சம்பளம் கூட்டி கொடுக்கப்பட வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ವರ್ಷವೂ ನಿನ್ನ ಸಂಬಳ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರಬೇಕು. ஒவ்வொரு வருஷமும் உன்னுடைய பேர் அங்கே பெருகப்பட வேண்டும். ವರ್ಷ ನಿನ್ನ ಹೆಸರು ಅಲ್ಲಿ ಹೊಗಳಿಕೆ ತರಬೇಕು. உனக்குன்னு ஒரு சீட் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ನಿನಗಂತ ಒಂದು ಸ್ಥಳವು ಅದರ ಮಾರ್ಪಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. அப்ப உனக்குன்னு ஒரு ஆளுಗೆ எங்க கொண்டு வருவா. ಹಾಗಂದ್ರೆ ನಿನಗೆ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அப்ப அந்த மேனேஜ்மென்ட் அதிகாரத்திற்குரிய வழிமுறைகளில ಆವಾಗ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಧಿಕಾರದ ಕೈಯಲ್ಲಿ முதல் நீ ஒரு 10 ஸ்தலத்துக்கு முன்னால் இருக்க வேண்டிய ஆளு, ನೀನು ಒಂದು 10 ಸ್ಥಳಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ಇರುವಂತ ಆಳು, அப்புறம் பக்கத்துல மேனேஜர், அதாவது அதை நடத்தக்கூடிய ஒரு பக்கத்துல வந்து உட்காரும்படியாக, ನಂತರ ಅದನ್ನು ನಡೆಸುವಂತ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುವಂತೆ உனக்கு ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுகிறது. ನಿನಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப உன் பேர் எங்க புகழப்படுகிறது, ಆಗ ನಿನ್ನ ಹೆಸರು ಎಲ್ಲಿ ಹೊಗಳಲ್ಪಡುತ್ತದೆ, அதை போல நீ உட்காருவாய். ಅದರ ಪ್ರಕಾರವೇ ನೀನು அப்ப ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. இங்க என்ன சொல்லுகிறது, ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, பிதாவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால், ತಂದೆಯಿಂದ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟರೆ முதல் பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೆಸರನ್ನು ಬರೆಯಲ್ಪಡಬೇಕು. இரண்டாவது என்ன சொல்லுகிறார், ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் பக்கத்துல உட்காரக்கூடிய, ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತೆ, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತೆ அந்த கனம் உன்னிடத்தில் வந்துவிடும். ಆ ಘನತೆ ನಿನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் காண்கிறீர்கள் பாருங்கள். ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ ನೋಡಿ. தேவன் உங்களுக்கு சகலத்தையும் நன்மையாக்குகிறார். ದೇವನಿಗೆ ಸಕಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. மத்தேயு 19:28 பார்க்கும் பொழுது, ಮತ್ತೇಯು 19:28 ನೋಡುವಾಗ, அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மறுஜன்மದ ಕಾಲದಲ್ಲಿ மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது ತಮ್ಮ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತೆ என்னை பின்பற்றின நீங்களும் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿರುವಂತ ನೀವು இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ಇಸ್ರಾಯೇಲ್ 12 ಗೋತ್ರಗಳನ್ನು நியாயம் தீர்க்கத்தக்க ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವಂತೆ 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று 12 ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. முதல் நீங்க பேர் எழுதப்படுவீர்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಹೆಸರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತೀರಾ. இரண்டாவது பக்கத்துல உட்காருவீர்கள். ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. மூன்றாவது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். ನೀವು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ನೀವು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ இந்த மத்தேயு 19:28 தெளிவாய் சொல்லுகிறார். ಮತ್ತೇಯು 19:28 ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள். ನೀವು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವವರು ಎಂಬುದಾಗಿ. நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த மகிமை உன்மேல் வரும். ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವಂತ ಮಹಿಮೆ ಇನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, பிதாவுடைய சமூகத்தில் செல்வதற்கு ತಂದೆ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಂತೆ உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அவர் ಬರೆಯಲ್ಪಟ್ಟು பக்கத்தில் நீ உட்கார்ந்து ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நியாயம் தீர்க்கும்படியாக ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವಂತೆ கர்த்தர் உனக்கு ஒரு கணத்தை கொடுப்பார். ದೇವರು ನಿನಗೆ ಒಂದು ಘನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அடுத்து என்ன சொல்றார், நான்காவதாக ನಂತರ ನಾಳೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ನಿನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು நீ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ, ஆளுகை செய்வாய் என்று சொல்லுகிறார். ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. தீமோத்தேயு 2:12 பார்க்கும் பொழுது 2 ತಿಮೋಥೆಯ 2:12 ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ಆತನ ಜೊತೆಗಿನ ಹೋರಾಟವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ಆತನ ಜೊತೆಗಿನ
ಆಳ್ವಿಕೆಯೂ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. அவரோடு கூட ಆತನ ಜೊತೆಗೆ ನಾವು பாடுகளை அனுபவித்தால் ಹೋರಾಟಗಳನ್ನು அவரோடு ಅನುಭವಿಸುವಾಗ கூட ஆளுகம் செய்வோம். ಆತನ ಜೊತೆಗೆ ನಾವು ಆಳ್ವಿಕೆಯೂ அப்ப ಮಾಡುತ್ತೇವೆ. மத்தேயு 16:18 என்ன சொல்லுகிறது? ಅಂದ್ರೆ ಮತ್ತೆಯು 16:18 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்ன சொல்லுகிறார்? ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಲ್ಲಿ ಏನು படிங்க ಹೇಳ್ತಾರೆ? சீக்கிரமா. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், ஆ. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், ஆ, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, ஆ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ஆமென். நான் உனக்கு தருவேன், ஆ. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், ஆமென். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ ஆமென். அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் என்றார். ஹalleluya. உங்களுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார். ನಿಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು உங்களுக்கு ಕೊಡುತ್ತಾರೆ. கட்டுவதற்கும் அவிழ்ப்பதற்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. ನಿಮಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೆ ಆತನ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இந்த ದೇವಜನರೇ, அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? ಈ ಅಧಿಕಾರವು ನಿಮಗೆ ಬೇಕಾ ಬೇಡವಾ? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. ஏன் கூப்பிடுகிறார்? ಏನಕ್ಕೆ ಕರೀತಾರೆ? உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்லுகிறார். ರಾಜ್ಯವು ನಿಮಗೆ ತಕ್ಕಂತದ್ದು. அந்த ராஜ்யம் உங்களுக்குரியது என்றால் ಆ ರಾಜ್ಯವು ನಿಮಗೆ நீ ತಕ್ಕಂತದೆಂದರೆ பேரெழுதப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ನೀನು ಹೆಸರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು. அவர் பக்கத்தில் உட்காருகிறவனாய் இருக்க வேண்டும். ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. நியாயம் தீர்க்கிறவனாய் இருக்க ನೀನು வேண்டும். ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವವರಾಗಿರಬೇಕು. சகல அதிகாரம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். ಸಕಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆದವರಾಗಿರಬೇಕು. அடுத்த 5வது என்ன சொல்லுகிறது? ಆ ನಂತರ 5ನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னை பார்த்து சகல ஜனத்தாரும் ನಿನ್ನ ನೋಡಿ ಸಕಲ ಜನರು பரிசுத்த ஜாதி என்று சொல்வார்கள். ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ 1 ಹೇಳುತ್ತಾರೆ. பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 9-10 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 9-10 ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அங்க இப்படிதான் அவர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಈಗನೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, வாசிப்ப சீக்கிரமா. நீங்களோ ஆ, உங்களை அந்தகாரத்தில் நின்று இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு ஆ, வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆ, சந்ததியாயும் சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ஆ, பரிசுத்த ஜாதியாயும் ஆ. அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சகல ஜனத்தார் உன்னை பார்த்து சொல்வார்கள். ಆತನಿಗೆ ಸ್ವಂತವಾದ ಜನರೆಂಬ ಸಕಲ ಜನರು ನಿನ್ನ ನೋಡಿ அப்ப அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய சொந்த ஜனம் எப்படி இருக்கும்? ಆತನ ಸ್ವಂತವಾದ ಜನರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ? கர்த்தர் விரும்புகிறபடி நடப்பார்கள். ದೇವರು ಇಷ್ಟಪಡ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಅದನ್ನು உலக ನಡೆಯುತ್ತಾರೆ. ரீதியா இது உலக ரீதியா நடக்க ಈ மாட்டார்கள். ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ಇರುವುದಿಲ್ಲ. இப்பொழுது நான் உங்களுக்கு 5 காரியம் சொல்லி இருக்கிறேன். ಇವಾಗ ನಾನು ನಿಮಗೆ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೇನೆ. கிறிஸ்துவின் அவை வலது பக்கத்தில் உட்காரணும்னா ಕ್ರೈಸ್ತನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ನೀವು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ಆ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ராஜ்யத்தை தருவேன்னு சொல்றார். ಆತನಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ அந்த ಎಂಬುದಾಗಿ ராஜ்யத்தை ಹೇಳ್ತಾರೆ. பெறுவதற்கு ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதினால் ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಆದರೆ அவர் இருக்கும் இடத்துல அவர் பக்கத்தில் இருக்க வேண்டும். ಆತನ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அப்படி பக்கத்தில் இருந்தால் ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದರೆ நீ எதை செய்தாலும் ನೀನು ಏನೇ ಮಾಡಿದರೂ உன்னிடத்தில் எத்தனை பேர் வந்தாலும் ನಿನ್ನ ಬಳಿ ಎಷ್ಟೇ ಜನ ಬಂದರೂ அவளுக்குரிய நியாயத்தை உன்னிடத்திலிருந்து கிடைக்கும். ಆತನಿಗೆ ಬರುವಂತ ನ್ಯಾಯವು ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நீ நியாயம் கொடுப்பாய் என்று சொன்னால் ನೀನು ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡುತ್ತೀಯಾ ಎಂದರೆ அதற்கு உன்மேல ஒரு அதிகாரத்தை வைப்பார். ಅದಕ್ಕೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. அந்த அதிகாரத்தை காண்கிற சகல ஜனத்தாரும் ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ನೋಡುವಂತ ಸಕಲ ಜನರು இவர்கள் பரிசுத்த ஜாதி என்று சொல்வார்கள். ಇವರು ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த 1 பேதுரு 2:10 பாருங்க. ಈ 1 ಪೇತ್ರ 2:10 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆ, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, முன்னே நீங்க தேவனுடைய ஜனங்களா இருந்ததில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருக்கிறீர்கள். நீங்க முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள்.
அல்லேலூயா ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ முன்பு நீங்க அவருடைய ஜாதியா இல்லாம இருந்தீங்க ಮುಂದೆ ನೀವು ಆತನ ಜನಗಳಾಗಿ ಇರಲಿಲ್ಲ உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் போட்டு கொண்டு இருந்தீங்க ಲೋಕ ತಕ್ಕಂತ ವೇಷವನ್ನು ಹಾಕಿತಾ ಇರುವರಾಗಿದ್ದೀರಿ உலகம் எப்படி உன்னை எதிர்பார்த்ததோ ಲೋಕವು ಯಾವ ರೀತಿ ನಿನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತಿತ್ತೋ அப்படியே நீங்க நடந்து கொண்டு இருந்தீர்கள் ಹಾಗೆ ನೀವು ನಡೀತಾ ಇದ್ದೀರಿ அநியாயம் செய்தீர்கள் ಅನ್ಯಾಯ பாவம் ಮಾಡಿದಿರಿ செய்தீர்கள் ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದಿರಿ பரிசுத்தத்துக்கு விலகி ஓடினீர்கள் ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ದಾರಿ ತಪ್ಪಿ பொய் ಓಡಿದಿರಿ பேசினீர்கள் ಸುಳ್ಳಾಡಿದಿರಿ உண்மைக்கு மாறா நடந்தீர்கள் ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ನಡೆದಿರಿ கோபப்பட்டீர்கள் ಕೋಪಪಟ್ಟಿರಿ சண்டைப்பட்டீங்க ಜಗಳಾಡಿದಿರಿ இதெல்லாம் முன்பு இருந்த ஜாதியாக ಇದೆಲ್ಲ ಮುಂಚೆ ಇದ್ದಂತ ஆனா ಜಾತಿಯಾಗಿ இப்போ ಆದ್ರೆ உன்னை ಹೀಗೆ பரிசுத்த ஜாதியா மாற்றி இருக்கிறார் ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ பரிசுத்த ஜாதி என்றால் ಆಗ ಪರಿಶುದ್ಧ ಜನವೆಂದರೆ உன்னிடத்துல அன்பு இருக்கணும் ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು உன்னிடத்துல பொறுமை இருக்கணும் ನಿನ್ನೊಳಗೆ ಜ್ಞಾನ ಇರಬೇಕು உன்னிடத்துல சாந்தம் இருக்கணும் ನಿನ್ನೊಳಗೆ ಶಾಂತ ಗುಣ ಇರಬೇಕು உன்னிடத்துல தாழ்மை இருக்கணும் ನಿನ್ನೊಳಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಂತ ಗುಣ உன்னிடத்துல ಇರಬೇಕು விட்டு கொடுக்கிற குணம் இருக்கணும் ನಿನ್ನೊಳಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡುವಂತ ಗುಣ அப்ப ಇರಬೇಕು பரிசுத்த ஜாதிக்கு இது எல்லாம் இருக்கும் ಆಗ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಇದೆಲ್ಲ ಇರುತ್ತದೆ அது மாத்திரம் இல்ல ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ முன்பு நீ இரக்கமில்லாது இருந்தாய் ಮುಂಚೆ ನೀನು ಕನ್ನಿಕರವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೀರಿ இப்போது நீ இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன்னு ಈಗ சொல்ற ನೀವು ಕನ್ನಿಕರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ அப்ப நீ மற்றவர்களுக்கு இரக்கம் படைத்த குணமாக மாறுவாய் ಹಾಗಂದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ನೀನು ಕನ್ನಿಕರ ಕೊಡುವಂತ ಹೃದಯ ಉಳ್ಳವರಾಗಿ அதுதான் ಮಾರ್ಪಡಬೇಕು சொல்றார் பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார் ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳೆಂಬುದಾಗಿ ஆம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ ஹalleluya வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ நீங்க ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು பிதாவிடத்தில் வரும் பொழுது ನೀವು ತಂದೆ ಬಳಿ ಬರುವಾಗ உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது ನಿಮಗೆ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಯಾವ ಮನುಷ್ಯನ ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ இன்னைக்கு ಆಗೋದಿಲ್ಲ பிதாவிடத்தில் வருவதற்கு சில தடைகள் இருக்கிறது ಇವತ್ತು ತಂದೆ ಬಳಿ ಬರುವಕ್ಕೆ ಅನೇಕ மனுஷனுக்குள்ள ತಡೆಗಳಿದೆ. இருக்கிற ஒரு தடை என்னன்னா ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಇರುವ ತಡೆಗಳು ಏನಂದರೆ பயம் ಭಯವು பயம் தான் இன்னைக்கு மனுஷனை முன்னுக்கு போக விடுவதில்லை ಆ ಭಯವೇ ಮನುಷ್ಯನ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗುವಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ வேதம் என்ன சொல்லுகிறது ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்றார் ರಾಜ ತಮ್ಮ ಬಲಗಡೆ ನಿಂತುಕೊಂಡಿರುವವರನ್ನು ನೋಡಿ அப்ப எஸ்ஐயா தீர்க்கதரிசி 41:10 என்ன சொல்லுகிறது ಯೆಶಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 41:10 ಏನು ಹೇಳುತ್ತದೆ அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಾತೇನು அங்கே படிங்க 41:10 படிங்க ನೀ ಭಯಪಡಾದೆ நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே திகையாது நான் உன் தேவன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உனக்கு பண்ணுவேன் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலக்கரத்தினால் ஆ. உன்னை தாங்குவேன் ஆமென் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya வலப்பக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே ಬಲಗಡೆ ಇರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவருடைய வலக்கரத்தினாலே ಆತನ ಬಲಗೈಯಿಂದ சொல்லுங்க நீதியின் வலக்கரத்தினாலே ತನ್ನ ನೀತಿಯ ಭುಜದಿಂದ உன்னை நான் தாங்குவேன் ನಿನ್ನನ್ನು நீ ತಾಳಿಕೊಳ್ಳುವೆ பயப்பட வேண்டாம் ನೀನ್ ಭಯಪಡಬೇಡ நீ பயப்பட வேண்டாம் ನೀನ್ ಭಯಪಡಬೇಡ நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ನೀನ್ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ நீ ಮಗು ராஜ்யத்தை சுதந்திரித்திருக்கிற பிள்ளை ನನ್ನ ರಾಜನ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಮಗು எதற்கு நீ பயப்படுகிறாய் ಏನಕ್ಕೆ ನೀನ್ ಭಯಪಡುತ್ತೀಯ உன் பயம் இன்றைக்கு உன்னை விட்டு போக வேண்டும் ನಿನ್ನ ಭಯ ಇವತ್ತು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನೀಗಲಿ எதை குறித்து பயப்படுகிறாய் ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಭಯಪಡುತ್ತೀಯ நாளை காலங்களை குறித்தா ನಾಳೆ ಬರುವ ದಿನಗಳ இல்ல உன் ಕುರಿತು குடும்ப வாழ்க்கையை குறித்தா ನಿನ್ನ ಕುಟುಂಬ இல்ல ಜೀವಿತವನ್ನು உன் ಕುರಿತಾ சரீர காரியத்தை குறித்தா ನಿನ್ನ ಶರೀರ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾ இல்ல உன் பரிசுத்த வழிமுறை நினைத்தா ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ದಾರಿಯನ್ನು ನೆನೆಸಿ எதை நினைத்து நீ பயப்படுகிறாய் ಯಾವುದನ್ನು ನೆನೆಸಿ ಭಯಪಡುತ್ತೀಯ நீதியின் வலக்கரத்தினாலே ತನ್ನ ನೀತಿಯ ಬಲಗಡೆಯಿಂದ உன்னை தாங்குகிற உன் பக்கத்தில் இருக்கிறார் ತಾಳಿಕೊಳ್ಳು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya அவர் உன்னை தாங்குகிறது மாத்திரமல்ல ಆತನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ இரண்டாவது சொல்றாரு இரண்டாಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ பயப்படாதே ಭಯಪಡಬೇಡ நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ನಾನು ನಿನಗೆ சொல்லுகிறார் ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ இதை எஸ்ஐயா 41 அதிகாரத்துல ಯೆಶಾಯ 41ನೇ ಅಧ್ಯಾಯವು 13-14 நீ பார்க்கும் பொழுது 13-14 ನೋಡುವಾಗ அங்கே சொல்ற ஒரு வார்த்தையை ಅಲ್ಲಿ கவனிங்க ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ அழகாய் சொல்லப்படுகிறது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து யாரு கையை பிடித்து உன் வலது கையை பிடிச்சு உன் வலது கையை பிடித்து ஆ. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமென் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஹalleluya 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 ஏன் அவர் சொன்னார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ಏನಕ್ಕೆ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ನಾನು ನಿನಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ ஏசாயா 43 இரண்டாவது வசனத்தை பாருங்க ಯೆಶಾಯ 43ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿರಿ அவர் சொல்லுகிற வார்த்தை மெய்யாய் இருக்கிறது ಅದನ್ನು ಹೇಳುವಂತ ಮಾತು ನಿಜವಾಗಿದೆ ஏசாயா 43:2 பார்ப்போம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல்
உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது நீ அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன் பேர்ல பற்றாது. ஹalleluya. ஹalleluya. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பயப்படாதே, பயப்படಬೇಡ, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ. ஏன்னா உன் வலக்கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ಬಲಗೈಯನ್ನು ನಾನು ಹಿಡಿದಿದ್ದೇನೆ. நான் உன் வலக்கர பிடிச்சிருப்பதினால ನಾನು ನಿನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದುದರಿಂದ நீ பயப்பட வேண்டாம். ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உனக்கு நான் துணையாய் இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். வலக்கரத்தினாலே ಬಲಗೈಯಿಂದನೇ உன்னை தாங்குகிறவர், ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವವರು, வலக்கரத்தினாலே ಬಲಗೈಯಿಂದಲೇ உனக்கு துணையாய் இருக்கிறவர். ಜೊತೆಗಾರನಾಗಿರುವವರು. இப்ப அதே வலக்கரத்தினால் சொல்றாரு, ಇವಾಗ ಅದೇ ಬಲಗೈಯಿಂದ ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ನಾನು ನಿನ್ನನ್ನು சொல்லுகிறார். ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ இதை ಎಂಬುದಾಗಿ. ஏசாயா 43 முதல் வசனத்தை பாருங்க. ಏಸಾಯ 43 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க, சீக்கிரமா படிங்க. ಮಾತನ್ನು இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், ஆ, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், ஹalleluya. என்னுடையவன். ஆமென். ஆமென். இதுல 3 காரியத்தை குறிப்பிடுகிறார். ಇದರಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯವನ್ನು இந்த ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. 3 காரியம் என்ன சொல்லுகிறது? ಈ 3 ಕಾರ್ಯವೇನು உன்னை ಹೇಳುತ್ತದೆ? மீட்டுக்கொண்டு, ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ, உன்னை பேர் சொல்லி அழைத்து, ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ, நீ என்னுடையவன் என்று சொல்றா. ನನ್ನವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப முதல் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು? அதுல சொல்றது என்ன? ಅದರಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವಂತ அங்க ಕಾರ್ಯವೇನು? மீட்டுக்கொண்டேன், ನಿನ್ನ பேர் சொல்லி ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ, அழைத்தேன், ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ, என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ನನ್ನವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றார். ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ. எப்படி பேர் சொல்லி அழைத்தார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದಾರೆ? ஏசாயா 62:2ல சொல்றாரு. ಏಸಾಯ 62:2 ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஏசாயா 62:2 படிங்க. ஜாதிகள் உன் நீதியையும், ஜாதிகள் உன் நீதியும், சகல ராஜாக்களும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹalleluya. 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 பேர் சொல்லி அழைக்கிறவர் எப்படி அழைக்கிறார்? ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ புது ಕರೆಯುತ್ತಾರೆ? நாமம், ಹೊಸ ನಾಮವು, யாரு கொடுக்காத நாமம், ಯಾರು ಕೊಡದಂತ ನಾಮವು, அவர் கொடுக்கிற நாமம். ಅದನ್ನು ಕೊಡುವಂತ ನಾಮವು. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னு சொன்னா, ಮತ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ 2ஆம் வசனம் தொடங்கி 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 11வது வசனம் வரை பார்க்கும் பொழுது 11ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ನಾಮವನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. நாமம், ಏನು ನಾಮವು? அந்த நாமத்துக்கு பேர் ಆ ನಾಮಕ್ಕೆ ಹೆಸರು பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யாரும் கொடுக்காத ஒரு பேரை ಯಾರು ಕೊಡದಂತ ಒಂದು என் ಹೆಸರನ್ನು ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பயப்படாதே, பயப்படಬೇಡಿರಿ. உன்னை பேர் சொல்லி அழைத்து, ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ. அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ಆತನನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದಾರೆ. பாக்கியவான் என்று பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ಧನ್ಯಳು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತಾರೆ. ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு பாக்கியவானை குறிப்பிட்டு இருக்கிறார். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಧನ್ಯಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த 2ஆம் வசனத்தில் என்ன பாக்கியவான் சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? சீக்கிரமாய் படிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆவியில எளிமையுள்ளவன் பாக்கியவான்கள். பாத்தீங்க, ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். முதல் சொல்றார், அந்த பாக்கியவானுக்கு ஆவியில எளிமையாய் இருப்பான். ಮೊದಲನಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಧನ್ಯರಾಗಿರುವವರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். 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 இந்த பாக்கியவான் எப்படி இருப்பான்? ಈ ಧನ್ಯವಂತರು ಯಾವ ರೀತಿ முதல் ಇರುತ್ತಾರೆ? ஆவியில எளிமை உள்ளவனாய் இருப்பான். ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡತನ ಉಳ್ಳವರಾಗಿ. இரண்டாவது பாக்கியவான் எப்படி இருப்பான்? 2ನೇ ಧನ್ಯವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ? அமை துயரப்படுகிறவனாக, ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿ, ஆறுதல் அடைந்தவனாக பாக்கியவனாய் இருப்பான். ಅವರು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. துயரப்படுவான், ಅವರು ದುಃಖ ಪಡುವವರು, ஆறுதலை கூறுவான். ಅವರು ಸಂತೈಸುವಂತ இரண்டாவது ಮಾತನ್ನು பாக்கியவான். 2ನೇ ಧನ್ಯರು. மூன்றாவது பாக்கியவான் என்ன சொல்லுகிறது? 3ನೇ ಧನ್ಯರು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சாந்த குணமுள்ளவனாய், ಅವರು ಶಾಂತ பூமியை ಗುಣವುಳ್ಳವರಾಗಿ, சுதந்திரிக்கிறவனாய் இருப்பான். ಅವರು ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. நாலாவது பாக்கியவான் எப்படி இருப்பான்? 4ನೇ ಧನ್ಯರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? நீதி மேல் பசுதாகம் உள்ளவன்.
ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದಾಗ அவன் ಉಳ್ಳವರಾಗಿ திருப்தி உள்ளவனாய் இருப்பான். ಅವರು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அடுத்து என்ன சொல்றான்? ಆ ನಂತರವೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? இரக்கமுள்ளவன் பாக்கியவான். ಕನಿಕರ ಉಳ್ಳವರು ಧನ್ಯರು. எல்லார் மேல இரக்கம் வைப்பான். ಅವರು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕನಿಕರವನ್ನು அவனும் ಇಡುತ್ತಾರೆ. இரக்கம் பெறுவான். ಅವರು ಕನಿಕರ அடுத்து ಹೊಂದುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಆ ನಂತರ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இருதயத்தில் சுத்தமுள்ளவன். ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವುಳ್ಳವರು. எப்பொழுதும் அவன் சுத்தமாய் இருப்பான். ಯಾವಾಗಲೂ ಅವರು ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. எந்த ஒரு மாயக்காரங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ಯಾವುದು ಮಾಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳವ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சுத்தமுள்ளவனாய் இருப்பான். ಅವರು ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவனை தரிசிப்பான். ಅವರು ದೇವರನ್ನು அவன் ದರ್ಶಿಸುತ್ತಾರೆ. இருதயத்தில் சுத்தமாய் இருந்தால் ಅವರ ಹೃದಯವು ಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ தேவனை தரிசிப்பான். ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அடுத்து பாக்கியவான் எப்படி இருப்பான்? ಆ ನಂತರ ಧನ್ಯವರು சமாதானம் பண்ணுகிறவனாய் இருப்பான். ಅವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. தேவனுடைய புத்திரன் என்று ಅವರು பெயரிடுப்பான். ದೇವರ ಕುಮಾರರೆಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನು ಪಡೆಯುತ್ತಾರೆ. அடுத்துள்ள பாக்கியவான் எப்படி இருப்பான்? ಆ ನಂತರ ಧನ್ಯರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? நீதி நிமித்தம் துன்பப்படுவான். ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ ಹಿಂಸೆಯನ್ನು பரலோக ಅನುಭವಿಸುವರು. ராஜ்யத்தை அவனுக்கென்று பெற்றுக்கொள்வான். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರಿಗಾಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அடுத்து 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? ಹನ್ನೊಂದನೆಯ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி ನನ್ನ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ ದುಃಖಪಡಿಸಿದರೆ பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே ಹಲವಾದ ಕೇಡಾದ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ பொய்யாய் சொல்வார்களானால் ಸುಳ್ಳಾಡುವುದಾದರೆ நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ನೀವು ಧನ್ಯರಾಗಿರ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் சொல்லும் புதிய நாமம் ದೇವರು ಹೇಳುವಂತ ಹೊಸ பாக்கியவான் என்ற ನಾಮವು, நாமம். ಧನ್ಯರೆಂಬ ಹೊಸ ನಾಮವು. ஓ, இந்த நாமம் உனக்கு இருக்கிறதா? ಈ ನಾಮವು ನಿನಗೆ ಇದೆಯಾ? பேர் சொல்லி அழைக்கிற அந்த நாமத்தை உனக்கு வச்சிருக்கிறாரே. ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವಂತ ನಾಮವು ನಿನಗೆ இந்த ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, நாமம் உன்னிடத்தில் இருக்கிறதா தேவ பிள்ளையே? ಈ ನಾಮವು ನಿನ್ನ ಬಳಿ ಇದೆಯಾ ದೇವರ ಮಗಳೇ? எத்தனை பாக்கியவான் இங்க குறிப்பிட்டு இருக்கிறது? ಎಷ್ಟು ಧನ್ಯ ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பாக்கியவான் சொல்லுங்க, உட்கார்ந்திருக்கும் சொல்லுங்க. ಎಷ್ಟು ಧನ್ಯರು எத்தனை ಹೇಳಿರಿ? பாக்கியவான்? ಎಷ್ಟು ಧನ್ಯರು? எத்தனை எத்தனை பாக்கியவான்? சத்தமா எத்தனை? 9 பாக்கியவான். ஹல்லேலூயா. 9 இந்த ಧನ್ಯರು. 9 ஆவிக்குரிய கனிகளை குறிக்கிறது. ಈ 9 ಆತ್ಮದ ಫಲಗಳನ್ನು தேவ ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பிள்ளையே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, நீ தேவனுக்குள்ளாக ನಿನ್ನ ದೇವರ ಒಳಗಡೆ பாக்கியவான் என்று புது நாமத்தில் அழைக்கப்படுவார். ಧನ್ಯರೆಂಬ ಹೊಸ ನೂತನ ನಾಮವನ್ನು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. வளர்க்கறதுனால ಮೊದಲನಾಗಿ உன்னை ಬಲಗೈಯಿಂದ கர்த்தர் தாங்குவார். ನೀನು ತಾಳಿಕೊಳ್ಳುವುದು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ சொல்லுங்க, இரண்டாவது உனக்கு துணையாயிருப்பார். ನಿನಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿರುತ್ತಾರೆ. மூணாவது, ಮೂರನೇದಾಗಿ உன்னை பேர் சொல்லி அழைப்பார். ನಿನ್ನನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತಾರೆ. நாலாவது, ನಾಲ್ಕನೇದಾಗಿ உன்னை சகலத்தில் அவர் மீட்டுக் கொள்கிறார். ನಿನ್ನ ಸಕಲ ಕಾಲದ அங்க அந்த ವಿಮೋಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿಯ ಮಾತು இந்த ಆಗಿರುತ್ತದೆ. ஏசாயா 43ல ಈ ಯೆಶಾಯ 43ರಲ್ಲಿ அந்த முதல் வசனத்துல ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கடைசில அப்படிதான் சொல்றாரு. ಕೊನೆಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். உன்னை பேர் ஆமென். 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 மீட்டுக் கொண்டேன் என்று சொல்றார். ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ நல்லா கவனிங்க, ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். மீட்டுக் கொண்டேன்றார். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப எதுல உன்னை மீட்டுக் கொண்டார்? ಹಾಗಂದ್ರೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ அந்தகாரத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ಅಂತಕಾರದಿಂದ, பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ಪಾಪದಲ್ಲಿಂದ, பொல்லாப்பிலிருந்து மீட்டுக் கொண்டார். ಕೇಡಿನಿಂದ, பழி வாங்குறவனிடத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ನಿನ್ನನ್ನು ಶೇಡಿ ತೀರಿಸುವುದರಿಂದ மாந்திகத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ಮಾಂತ್ರದ ಕಟ್ಟಿದ ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. வியாதியிலிருந்து மீட்டுக் கொண்டார். ರೋಗದಿಂದ ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. கடன் பாரத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ சகல ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. உலகத்தின் காரியத்திலிருந்து ಸಕಲ ಲೋಕದ ಕಾರ್ಯದಿಂದ உன்னை மீட்டுக் கொண்டார். ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. ஆக நீ பயப்படாத. ಆಗ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. ஏன்? ಏನಕ್ಕೆ? நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. ನೀನು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ. நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிற. ನೀನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அதனால இங்க ಬಂದಿದ್ದೀಯಾ. சொல்றாரு, ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை மீட்டுக் கொண்டேன். ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. எதை குறிச்சு கலங்காத. ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಕಳವಳ எதை ಪಡಬೇಡ. குறிச்சு நீ கலங்காத. ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಕಳವಳ எதை ಪಡಬೇಡ. குறிச்சு துக்கப்படாத. ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ದುಃಖ எதை ಪಡಬೇಡ. குறிச்சு நீ அழகாத. ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಅಳಬೇಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. கடைசியா அவர் சொல்றாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னுடையவர். ನೀನು ನನ್ನವನು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. நீ யாரு?
ನೀನು ಯಾರು நீ யாரு? ನೀನು ಯಾರು என்னுடையவன். ನನ್ನವನು ஆமென். ஹalleluya ஆமென். ಆಮೆನ್ ஏன் இப்படி சொல்றா? ಏನಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ சொல்லுங்க, ஏன் இப்படி சொன்னா? ಏನಕ್ಕೆ ಹೇಳಿದರು உன்னை பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உன்னை கொண்டு நியாயம் தீர்க்க வைத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓ, உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ನಿನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு பரிசுத்த ஜாதி என்று நல்ல பெயரை சூட்டி இருக்கிறார். ನಿನಗೆ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳೆಂಬ ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட உன்னை பார்த்து தான் சொல்றாரு, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடையவன்பா, ನೀನು ನನ್ನವನಪ್ಪ, என்னுடையவன்பா, ನೀನು ನನ್ನವನಪ್ಪ, என்னால மறக்கப்படுவதில்லை. ನನ್ನಿಂದ ಮರೆಯಲ್ಪಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், ನೀನು ನನ್ನವನು, எல்லாவற்றுக்கும் தகுதியானவன். ಎಲ್ಲದಕ್ಕೂ ತಕ್ಕಂತವನು. அதனால்தான் லூக் சாப்டர் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 31ல சொல்றாரு, ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மகனே, ಮಗನೇ, எப்போது என்னோடு இருக்கிறாய், ಯಾವಾಗ ನನ್ನ ಸಂಗಡ ಇದೆಯಾ, எனக்குரியதெல்லாம் உன்னுடையதுதான். ನನ್ನದಲ್ಲ ನಿನ್ನದೇ. ஆண்டவர் பக்கத்துல நீ இருக்கும் பொழுது, ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀ ಇರುವಾಗ, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, ಆತನ ಜೊತೆಗೆ ಇರುವಾಗ, அவர் ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்படும் பொழுது, ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು உனக்கு அதிகாரத்தை ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ, கொடுத்திருக்கிறவர், ನಿನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು நியாயத்திருக்கிற வழிமுறை ನ್ಯಾಯ கொடுத்திருக்கிறவர், ವಿಚಾರಿಸುವಂತ ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உன்னோடு கூட இருப்பதினால், ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುವುದರಿಂದ, நீ அவரோடு இருப்பதினால், ನೀನು ಆತನ ಜೊತೆಗೆ ಇರುವುದರಿಂದ நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನೀನು ನನ್ನವನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்னுடையவன் என்று கர்த்தர் ನೀನು சொல்லுகிறார். ನನ್ನವನೆಂಬುದಾಗಿ ದೇವರು அவருடைய ಹೇಳುತ್ತಾರೆ. பிள்ளைகள் அவர் விடவே மாட்டார். ಆತನ ಮಕ್ಕಳು ಆತನ ಯಾವ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எந்த சூழ்நிலை அவர் விட ಯಾವ மாட்டார். ಸ್ಥಿತಿ ಬಂದರೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னுடையவன் என்று சொல்லி அவர் பின்வாங்கி போவாரா? ನನ್ನ ಮಗನಿಂದ ಹೇಳಿ ಅದನ್ನ ಹಿಂಜರಿ ಹೋಗುತ್ತಾರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. பேதுரு ஓடி போனபோது கர்த்தர் விட்டாரா? ಪೇತ್ರನು ಓಡಿ ಹೋಗೋ ದೇವರು ಬಿಟ್ಟರಾ? கர்த்தர் தேடி போய் பேதுருவை நேசித்தார். ದೇವರು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ಪೇತ್ರನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು. சவுலாய் இருந்தவன் பவுலாக மாறதுக்கு காரணம் யாரு? ಸೌಲಾಗಿದ್ದವನು ಪೌಲಾಗಿ ಮಾರ್ಪಡೋದಕ್ಕೆ ಕಾರಣ கர்த்தர் ಯಾರು? தான் காரணமாக இருந்தார். ಕರ್ತನೇ இந்த ಕಾರಣರಾಗಿದ್ದರು. சவுலை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ಈ ಸೌಲನಿಟ್ಟೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அவனுக்கு ஒரு பெயரை சூட்டி ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟು அவனாலதான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் என்று நினைச்சு ಆತನಿಂದನೇ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ சவுலுக்கு ஒரு கணத்தை கொடுத்தார். ಸೌಲನಿಗೆ ಒಂದು ಘನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதே தேவன்தான் ಆತನೇ ದೇವರೇ இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. ஹல்லேலூயா. ಹalleluya. அவர்தான் சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடையவன். ನೀನು ನನ್ನವನು. இந்த ಯೆಶಾயா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ ಗ್ರಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು, நீ என் பார்வைக்கு அருமையானபடினா ನೀ ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿರುವುದರಿಂದ கனம் பெற்றாய். ನೀನು ಘನ ಪಡೆದೆ. நான் உன்னை சிநேகித்தேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಿಮರ್ಶಿಸಿದ್ದೇನೆ. ஆதலால் உனக்கு பதிலாக ಅದಕ್ಕೆ ನಿನಗೆ ಬದಲಾಗಿ மனுஷர்களையும் ಮನುಷ್ಯರನ್ನು உன் ஜீவனுக்கு ஈடாக ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಈಡಾಗಿ ஜனங்களை கொடுப்பேன். ಜನಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார்? ಏನಕ್ಕೆ ಈ ಮಾತನ್ನು ದೇವರು ಹೇಳಿದರು? நீ என்னுடையவன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? ನೀನು ನನ್ನವನೆಂಬ ಹೇಳೋಕೆ ಅರ್ಥವೇನು? பேதுருவை கொண்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಪೇತ್ರನಿಟ್ಟು 3000 ಜನರು 5000 ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರಲ್ಲ. அப்போஸ்தலர்கள் போன இடமெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. ಅಪೊಸ್ತಲರು ಹೊರಟು ಹೋದ ಜಾಗದಲ್ಲಿ ಕರ್ತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡೆಯಿತು. இன்னைக்கு நீங்களும் நானும் ಇವತ್ತು ನೀವು ನಾವು என்னுடையவன் என்று சொன்னாரே, ನನ್ನವರೆಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿದ್ರಲ್ಲ, தேவனுக்காக ಆ ದೇವರಿಗೋಸ್ಕರ அவர் சொல்றார் பாருங்க, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ನಿನಗೆ ಬದಲಾಗಿ உன் ಮನುಷ್ಯರನ್ನು ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்னு சொன்னாரு. ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಈಡಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அந்த மகிமை நீ காக்கப்பட வேண்டும். ಆ ಮಹಿಮೆ ನೀನು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நீ அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு, ನೀನು ಆತನ ಅಭಿಷೇಕವನ್ನು அப்படி ಪಡೆದುಕೊಂಡು, மகிமையை பெற்றுக்கொண்டு, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು அப்படி ಪಡೆದುಕೊಂಡು, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, ಆತನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು வெறும் ಪಡೆದುಕೊಂಡು, உனக்கு மட்டும் சொன்னீங்கன்னா ನಿನಗೆ ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ நீ எப்படி அவருடையவராய் இருப்ப? ನೀನು ಹೇಗೆ ಅವರ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೀಯ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ அழைக்கப்பட்டது எதற்காக? ನೀನು ಕರೆದದ್ದು ಏತಕ್ಕಾಗಿ? உன்னை எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டா? ನಿನ್ನನ್ನು ಏನಕ್ಕೆ ದೇವರು உன்னை ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? எதற்கு கர்த்தர் அழைத்தார்? ನಿನ್ನನ್ನು ಏನಕ್ಕೆ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ? எதற்கு உன் மேல் அபிஷேகம் வைத்தார்? ಏನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? எதற்கு உன்னை பார்த்து என்னுடையவன் சொன்னார்? ಏನಕ್ಕೆ ನೋಡಿ ನನ್ನವನೇ ஆனா ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன பண்ற? ನೀನು ಏನು இது ಮಾಡ್ತೀಯಾ? எனக்கு, இது இது என் ನನಗೆ, கணவனுக்கு, இது என் கண்டனிಗೆ, இது என் பிள்ளைகளுக்கு, இது என் மக்களுக்கு, என் குடும்பத்துக்கு என் குடும்பಕ್ಕೆ அப்படின்னு ಹಾಗಾಗಿ உன்னையும் உன் குடும்ப
குடும்பத்தை மட்டும் காத்துக்கிட்டு இருக்கிற. ನಿನ್ನ ಕುಟುಂಬವೇ ತೋರಿಸ್ತಾ ಇದೀಯಾ. ஹalleluya. ஹalleluya. மனுஷர்களின் ஜனங்களின் கொடுப்பேன்னு சொன்னாரு. ಮನುಷ್ಯರು ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳ್ತಾರಲ್ಲ. மனுஷங்கிட்ட நீ போய் ಆ ಮನುಷ್ಯರ ಬಳಿಗೆ அவர் செய்த மகிமையை சொல்றாயோ, ಆತನು ಮಾಡಿದ ಮಹಿಮೆ ಹೇಳಿದ್ಯಾ, ஜனங்களை கர்த்தருக்காக அழைத்து கொண்டு வருகிறாயோ, ಜನರನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಕರೆತರುತ್ತೀಯಾ, நீ எப்படி நீ இருக்கிறாய் தேவ பிள்ளையே, ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ ದೇವರ உன் ஜீவியம் எப்படிப்பட்டது, ನಿನ್ನ ಜೀವಿತವು ಯಾವ வேத வசனத்தை நன்றாக அறிந்து அதன்படி நடப்பாயானால் ಸತ್ಯವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದು ಅದರ ಪ್ರಕಾರ அந்த ನಡೆಯುವುದಾದರೆ வார்த்தை தான் உன்னை மெய்யாகவே வழி நடத்தும். ಆ ಮಾತು ನಿಜವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ. நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்குமான்னு தெரியவில்லை. ನಾನು ಹೇಳಿದ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗದೆಯಾ ಏನು வலது ಗೊತ್ತಿಲ್ಲ. பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ಬಲಗಡೆ ನಿಂತಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ನೀವು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற ನಿಮಗಾಗಿ ಉಂಟು ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னு சொல்றார். ರಾಜನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அப்ப ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் ಹಾಗಂದ್ರೆ ರಾಜನು ಸ್ವತಂತ್ರ நான் ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீ ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா ನೀವು ರಾಜನು ಸ್ವತಂತ್ರ உன் ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பேர் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ನಿನ್ನ ಹೆಸರು ಏನ್ ஜீவ ಮಾಡಬೇಕು? புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲೇ நீ ராஜ்யத்தை ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. சுதந்தரிக்கணும்னா ರಾಜನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ அவனுடைய பக்கத்துல நீ உட்காரணும். ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ அந்த ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சிங்காசனம் உனக்குரியது. ಆ ಸಿಂಹಾಸನ நீ சிங்காசனத்தில் உட்காருவாயானால் ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ நியாயம் தீர்க்கணும். ನೀ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸಬೇಕು. உன்னை கொண்டுதான் நியாயம் தீர்க்கப்படணும். ನಿನ್ನಿಟ್ಟೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸಬೇಕು. நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவன் இல்லையா? ನೀನು ಪರಲೋಕ ರಾಜನ ಸ್ವತಂತ್ರ அப்ப ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நீதானே நியாயம் தீர்க்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ನೀನೇ ನ್ಯಾಯ உன்னை ವಿಚಾರಿಸಬೇಕು. இன்னொருவன் நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, ನಿನ್ನನ್ನು ಬೇರೆಯವರು ನ್ಯಾಯ நீ ವಿಚಾರಿಸೋದಕ್ಕಲ್ಲ, அவனை நியாயம் தீர்க்க வேண்டும். ನೀನು ಅವರನ್ನ ನ್ಯಾಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ நியாயம் தீர்க்கிற நீ ನ್ಯಾಯ ಮಾಡುವಂತೆ ನೀನು பிதாவின் அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கணும். ತಂದೆಯ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ பிசாசை பார்த்து போனோம் ಶೈತಾನಡಿ ಹೋಗಂದ್ರೆ ஓடணும். ಓಡಂದ್ರೆ வியாதி ಓಡಬೇಕು. பார்த்து குணமாக்கணும். ರೋಗವನ್ನು ನೋಡಿ ಗುಣಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ அந்த சகல அதிகாரம் உனக்குள்ள வைத்திருக்கிறார். ಸಕಲ ಅಧಿಕಾರ ನಿನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது மாத்திரமா? ಅದು ಮಾತ್ರವಾ? நீ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா ನೀನು ರಾಜನ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த ஜாதின்னு பேர் பெறணும். ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. முதல் பகுதி 5 காரியங்கள் சொல்லுகிறது. ಮೊದಲನೇದಾಗಿ 5 ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. இரண்டாவது பகுதியில் என்ன சொல்லுகிறது? ಭಾಗದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீ இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ಈ ಕಾರ್ಯವನ್ನು நீ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ பயந்து பின்வாங்காதபடிக்கு, ನೀನು ಭಯಪಟ್ಟು ಹಿಂಜಾರಿ நீ ಹೋಗುವಂತೆ, பயப்படாதபடிக்கு ಭಯಪಡದಂತೆ அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறவனாக ಆತನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು உனக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுட்டு ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಭಯವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ஆண்டவர் என்ன சொன்னா? ದೇವರು ಏನು ಹೇಳಿದರು? பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, என் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னாரு. ಬಲಗೈಯಿಂದ ನೀನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, என் வலக்கரத்து உனக்கு துணையாய் இருக்கும் என்று சொன்னாரு. ನನ್ನ ಬಲಗೈ ನಿನಗೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, என் வலக்கரத்துல இருக்கிற உன்னை ನನ್ನ ಬಲಗೈ ಇರುವಂತ பேர் சொல்லி அழைப்பேன்னு சொன்னாரு. ಹೆಸರಿಟ್ಟು ಕರಿತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರಲ್ಲ. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்னாரு. ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நீ என்னுடையவன் என்று சொன்னாரு. ನೀನು ನನ್ನವನೆಂಬುದಾಗಿ அப்ப ಹೇಳಿದಾರಲ್ಲ. உனக்கு என்னத்துக்கு பயம்? ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ ಭಯವು? இப்பொழுது உன் பயத்தை தூக்கி எறியணும். ಇವಾಗಲಿನ ಭಯವನ್ನು ತೆಗೆದಾಕು. என் பிதாவுடைய மார்பில நான் சாஞ்சிருப்பேன். ನನ್ನ ತಂದೆ ಹೃದಯದಲ್ಲಿ ತಾಳಿಕೊಳ್ಳಿರಬೇಕು. என் பிதாவாகிய தகப்பனோடு நான் ஆளுகை செய்வேன். ನನ್ನ ತಂದೆ ಜೊತೆಗೆ ನಾನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. அப்படிப்பட்ட அந்த கனம் உன்னிடத்தில் வர வேண்டும். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಘನತೆ ನಿನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು. பயந்த வாழ்க்கை தூக்கி எறி தேவ பிள்ளையே. ನಿಮ್ಮ ಭಯವಾದ ಜೀವಿತವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நீதிமொழிகள் 10 சொல்றா 22 ಜ್ಞಾನಾಪ್ತಿಗಳು 10:20 ಹೇಳುತ್ತದೆ. அங்க நீதிமான் கூடிய ஆசீர்வாதம் கனமா இருக்குன்னு சொல்றா. ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತರ ಆಶೀರ್ವಾದ ಅದು ಘನವಾಗಿರುತ್ತದೆ. அங்க என்ன சொல்றார் பாருங்க, நீதிமொழிகள் 10:22 ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನಾಪ್ತಿಗಳು 10:20 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? என்ன சொல்றார்? ಕರ್ತರಿನ್ ಆಶೀರ್ವಾದಮೇ கர்த்தரின் ஆசீர்வாதம் ಐಶ್ವರ್ಯத்தை ತரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். ஆமென், ஹalleluya. ஹalleluya. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಹಾಗಂದ್ರೆ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವೇ யார் மேல இருக்கும்? ಯಾರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ? யார் மேல இருக்கும்? ಯಾರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ? பயப்படுற மேல இருக்குமா? ಭಯ ಪಡುವ ಮೇಲೆ ಇರುತ್ತದಾ?
சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. நீதிமானா இருக்கும் மேலதான் இருக்கும். ನೀತಿವಂತರ ಮೇಲೆನೇ ಇರುತ್ತದೆ. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கு காத்திருக்கிறது. ಕರ್ತನ ಐಶ್ವರ್ಯ ನಿಮಗೂ ನಮಗೂ ಕಾಯ್ತಾ ಇದೆ. எபேசியர் 1:3 சொல்றாரு. ಎಬೇಸರ್ 1:3 ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு குறையாதபடிக்கு அவர் வைப்பேன்னு சொல்றாரு. ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಯಾವುದೇ ಹೋಗದಂತೆ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எபேசியரின் புத்தகத்துல ಎಬೇಸರ್ 1:3 1:3 என்ன சொல்லுது? 1:3 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆமென். ஹalleluya. ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். 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 ஹalleluya. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் ಉನ್ನತದಲ್ಲಿ ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಸಕಲ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ஆவிக்குரிய ಆತ್ಮದಲ್ಲಿ சகல ஆசீர்வாதத்தினாலும் ಸಕಲ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு காத்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 1:3 ಹೇಳುತ್ತದೆ. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತಂದೆ ದೇವರಿಂದಲೂ இரக்கங்களின் பிதாவும் ಕನಿಕರವುಳ್ಳ ತಂದೆಯಿಂದಲೂ சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ಸಕಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೈಸುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವು. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ನೀವು ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முற்பிதாக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ಪಿತೃಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು? நீங்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முற்பிதாக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿದರು? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு ಕ್ರೈಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ கிறிஸ்துவின் வார்த்தை நம்பினவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ಕ್ರೈಸ್ತನ ಮಾತನ್ನು ನಂಬಿದವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அதே ಪಡೆದುಕೊಂಡರು? போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಬೇಕು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அவருடைய வலது பக்கத்தில் நாம இருக்கிறோம். ಆತನ ಬಲಗೈದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, உலகம் உண்டான முதல் ಲೋಕ ಉಂಟಾನ உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಪಟ್ಟಿರುವಂತ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தானே இந்த போராட்டம். ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಾನೇ ಈ ಹೋರಾಟವು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எப்படியாவது ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். ಹೇಗಾದರೂ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பூமி வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. ಈ ಭೂಮಿಯ ಜೀವಿತ ನಮಗೆ ஒரு ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. மனுஷனுடைய சரீரத்திலிருந்து எப்போ அந்த ஆவி வெளியேறுகிறதோ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಶರೀರದಿಂದ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತ್ಮ அடுத்த ಹೊರಗೆ நிமிஷமே ಹೋಗುತ್ತದೋ, 2 இடம், ಆ ನಂತರ 2 ಸ್ಥಳವು, அடுத்த செகண்ட் 2 இடம். ಆ ನಂತರ 2 ಸ್ಥಳವು, ஒன்னு பாதாளம் என்கிற நரகம், ಒಂದು ಪಾತಾಳವೆಂಬ ನರಕವು, இரண்டாவது பரலோகம் என்கிற தேவனுடைய கூடாரம். ಎರಡನೇ ಪರಲೋಕ ಎಂಬ ದೇವರ ಗುಡಾರವು. அதுக்கு தான் இப்படி சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உலகம் உண்டான முதல் ಲೋಕವು ಸೃಷ್ಟಿಯಾದ உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ನಿಮಗಾಗಿ ಚಿತ್ತ ಮಾಡಿ ಪಟ್ಟಿರುವ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்றார். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ உன் ಎಂಬುದಾಗಿ சரீரத்தை ಹೇಳುತ್ತಾರೆ. விட்டு அந்த ஆவி பிரிகிறது என்றால் ನಿನ್ನ ಶರೀರ ಬಿಟ್ಟು ಆತ್ಮ பாதாளமான ಹೋಗುತ್ತದೆ. நரகத்துக்கு அல்ல, ಅದು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. பரலோகமான தேவனுடைய கூடாரத்துக்கு, ಆ ಪರಲೋಕದ ದೇವರ அந்த ಗುಡಾರಕ್ಕೆ, ராஜ்யத்துக்குள்ள நீ செல்ல ಆ வேண்டும். ರಾಜ್ಯವನ್ನ ನೀನು ಹೋಗಬೇಕು. இந்த உலக வாழ்வின் வழிமுறைகளில் இருக்கிற ಈ ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನೀವು வேதனை, துன்பம், கண்ணீர், பாடு, துக்கம், துயரம், அழுக அனைத்தையும் ಲೋಕವು ವೇದನೆ, ದುಃಖವು, ಕಣ್ಣೀರು, ಅಳುವಿಕೆ ಸಕಲವು முறியடிக்கப்படும்படியாய் ಅದು ಜಯಿಸುವಂತೆ இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து அழைக்கிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಕರೀತಾರೆ. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்க போகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾದ ಮಾತಿಗೆ ನೀವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல ಹಾಗೆ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ முழங்கால் படியிட்டு ನೀವು ಮೊಣಕಾಲಾರಿ ஆண்டவரை பார்ப்பீர்களா? ದೇವರನ್ನು ನೋಡುವಿರಾ? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೂ என்னை ಸರಿ, கர்த்தர் சொல்றாரு, ಇವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, வலது கரத்துல தாங்குவேன்னு சொல்லிட்டாரு, ನನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ತಾಳಿ எனக்கு துணையாயிருப்பேன்னு சொல்லிட்டாரு, ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೇನೆ, என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு. ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ
ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிறார். ನನ್ನವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இதுவரையிலும் ಅದಕ್ಕೆ தகுதி இல்லாதவனாய் இருந்தேன். ನಾನು ಇಲ್ಲಿ ತನಕ ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ இப்போது ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. நான் தகுதி உள்ளவனாக மாறி ಇವಾಗ ನಾನು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ என் ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாக ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ஏசப்பா பக்கத்தில் உட்கார் சிங்காசனத்தில் உட்காரும்படியாக ಯೇಸಪ್ಪ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ஓ ஏசப்பாவோடு சேர்ந்து நான் ஆமென் நியாயம் தீர்க்கிறவராக ನಾನು ಯೇಸಪ್ಪನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பெற்றவனாக ಆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ சகல ஜனத்தார் என்னை பார்த்து பரிசுத்த ஜாதி என்று சொல்லும்படியாக ಸಕಲ ಜನರನ್ನು ನೋಡಿ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ இன்றைக்கு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று ಇವತ್ತು ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ அந்த ಮಗು பேர் எனக்குள் இருப்பதை ಆ ಹೆಸರು ನನ್ನೊಳಗೆ நான் ಇರುವುದನ್ನು இன்றைக்கு அறிந்து கொண்டேன். ನಾನು ಇವತ್ತು ஆண்டவரே ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ದೇವರೇ, இந்த செய்தியின் பிரகாரமாக ಈ ಸಂದೇಶ ಪ್ರಕಾರವೇ ஆண்டவரே தேவரே, என்னை தொடும் என்று கேளுங்க. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿರಿ என் ஆவி ஆத்துமா தொடப்படட்டும், ನನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ என் ಮುಟ್ಟಲ್ಪಡಲಿ. சரீரம் தொடப்படட்டும், ನನ್ನ ಶರೀರವು ಮುಟ್ಟಲ್ಪಡಲಿ. எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரட்டும். ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ இயேசுவே ಬರಲಿ. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿ உம்முடைய ದೇವರೇ. பார்வைக்கு நான் கனம் பெற்றவனாய், ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ನಾನು ಗಣಪತನಾಗಿ, ஆபத்துக்கு என்னை விலக்கினவராய், ಅಪಘಾತಕ್ಕೆ ನಾನು ನೀಗಿಸುವಂತವರಾಗಿ, பொல்லாத ஆவியை நான் முறியடிக்கும்படியாக ಕೆಡುಕನ್ನು ನಾನು ನೀಗಿಸುವಂತವರಾಗಿ, எனக்கு உங்க மகிமை இன்றைக்கு தந்ததுக்காக ನನಗೆ ಈ ಮಹಿಮೆ ಇವತ್ತು அப்பா ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ உமக்கு ஸ்தோத்திரம், ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நமது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை ನಾನು ನಿಮ್ಮ ಬಲಗಡೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ಮಗು, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டிய பிள்ளை, ನನಗಾಗಿ ಚಿತ್ತ ಮಾಡಿ ಪಟ್ಟಿರುವಂತ ರಾಜವನ್ನು ಸ್ವತಂತ್ರ அதை ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ நான் இழந்து விடக்கூடாதுப்பா, ನಾನು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ ಸ್ವಾಮಿ. இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. ನಾನು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ ದೇವರೇ. இன்னைக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಇವತ್ತು ನಾನು ಅದನ್ನು என்னை ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. பார்த்து வாருங்கள் என்று கூப்பிட்டீரே, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದಿರಲ್ಲ. என்னை நான் ஒருவனாக நின்று கொண்டிருக்கிறேன். ನಾನು ಒಬ್ಬಳಾಗಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. நான் அப்படி நினைக்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஒருவனாக இருக்கிற என்னை பார்த்து வாருங்கள் என்று கூப்பிட்டீரே, ಒಂಟಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ನನ್ನ ನೋಡಿ ಬನ್ನಿರಿ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எனக்குள் இருக்கிற ஒவ்வொரு அவைகளும் பார்த்து ನನ್ನೊಳಗಿರುವ வாருங்கள் என்று ಪ್ರತಿಯೊಂದು என்னை கூப்பிட்டீங்களே, ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ இன்னைக்கு ಕರೆದಿರಲ್ಲ. அந்த தகுதி எனக்கு தாருங்கப்பா. ಇವತ್ತು ಆ ಯೋಗ್ಯತೆ ನನಗೆ இன்னைக்கு ಕೊಡಿಯಪ್ಪ. அந்த தகுதியை தாருங்க ಯೋಗ್ಯತೆ ನನಗೆ ಕೊಡಿರಿ. ஆண்டவரே. உமக்கு நன்றி. ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. என்னை ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என்னை ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என்னை ஆசீர்வதித்ததற்காக, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ, அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த தகுதியை தந்ததற்காக, ನಿಮ್ಮ ರಾಜನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಯೋಗ್ಯತೆ ನನಗೆ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ, இன்றைக்கு ಇವತ್ತು உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த ನಿಮ್ಮ ನಾಮವು ನಾನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ. என்னை அழைத்து வந்ததற்காக, ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ, உமது பாதத்தில் என்னை சரணடைகிறேன். ನಿಮ್ಮ ಪಾದಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஏற்றுக்கொள்ளும், ನನ್ನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. என்னை ஏற்றுக்கொள்ளும். ನನ್ನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. இயேசுவின் நாமத்திற்கு ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್.